எப்போதுமே நம்ம வைரத்த கையில வச்சுட்டு தங்கத்த தான் தேடிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில ஒரு தடவையாவது போக வேண்டிய கோயில்ல இதுவும் முக்கியமான ஒரு கோவில் தான். இந்த கோவில் வேற எங்கேயும் இல்லங்க. நம்ம சென்னைக்கு பக்கத்துல வேலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீபுரங்கிற அருமையான ஊர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 300 ஏக்கர்ல கட்டியிருக்கக்கூடிய அருமையான கோவில் தான் மக்களே இது. இந்த கோவில பத்தி சொல்றதுக்கு நெறைய விஷயம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்களுக்கு இது போல நெறைய வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வேலூர்ன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னா, அங்க அடிக்கக்கூடிய வெயிலும், பிரியாணியும் தான். அது மட்டும் இல்லாம அங்க இன்னும் நெறைய சிறப்பு வாய்ந்த நெறைய அதிசயங்கள் இருக்கு மக்களே. அதுல ஒண்ணான இந்த கோவில பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க சென்னை சரவுண்டிங்ல இருந்தீங்கன்னா, ஒரு ஒன் டே ட்ரிப்பாட்டு போயிட்டு வரக்கூடிய ஒரு அருமையான கோவில் தான் இந்த ஸ்ரீ லட்சுமி நாராயணி கோவில். இந்த கோவிலுக்கு நாங்க சென்னை அவுட்டர்ல இருக்கிறதுனால காஞ்சிபுரம் போய் அங்கருந்து நேரா த்ரூ பஸ்ல வேலூர் போயிட்டோம். இந்த கோவில் தூரம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டுல இருந்து காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிலோமீட்டர்லயே நீங்க அந்த கோவில ரீச் பண்ணிடலாம். நீங்க ஓன் வெஹிக்கிள் எடுத்தாலும் சரிதான். சென்னை சிட்டிக்குள்ள இருக்கீங்கன்னா, தாம்பரம் சானிட்டோரியம் இல்லைன்னா வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நெறைய த்ரூ பஸ் இருக்கு. அத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, பஸ் எல்லாமே வந்து புது பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கும். முன்னாடி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும். அதனால நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு தனி வெஹிக்கிள்ல போயிட்டு, அங்க இருந்து நீங்க வந்து ஷேர் ஆட்டோ இல்லைன்னா மினி பஸ் நெறையவே இருக்கு. அங்கருந்து கோல்டன் டெம்பிள்னு சொன்னீங்கன்னா, அங்க வாசல்லயே இறக்கி விட்டுருவாங்க மக்களே. ஃபைனலா நம்ம அந்த கோவில ரீச் பண்ணியாச்சு. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதியில என்னென்ன ஸ்பெசிலிட்டி எல்லாமே இருக்குதோ, அந்த ஸ்பெசிலிட்டி எல்லாமே இந்த கோவில்லயும் வச்சிருக்காங்க. வயசானவங்க, குழந்தைங்க, தூரமா இருந்து வரவங்க எல்லாருக்குமே இந்த கோவில் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த கோவில் உள்ளாடி கேமரா, மொபைல், லக்கேஜ் எதுவுமே எடுத்துட்டு போக அனுமதி கிடையாது. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். இங்க நெறையவே லக்கேஜ் கவுண்டர் எல்லாமே லாக்கர் ரூம் எல்லாமே வச்சிருக்காங்க. நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து வெளியூர்ல இருந்து வரவங்க தங்கி சாமியை நிம்மதியா தரிசனம் பண்ணதுக்காக நெறைய ரூமு, டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே அருமையா வச்சிருக்காங்க மக்களே. அதனால தான் நான் சொன்னேன், இந்த கோவில் வந்து திருப்பதி மாரியே நமக்கு ஒரு ஃபீல குடுக்குன்னு சொன்னேன். லக்கேஜ் எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளை ஒரு செக்கப் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து கேமரா, மொபைல் அது இல்லாமல் குக்கா மாதிரி எதாவது எடுத்துகிட்டு வந்திருக்கோமான்னு செக் பண்ணிப்பாங்க. திருப்பதி மாதிரியே இங்கே நிறைய செக்மெண்ட்டாக வந்து கூண்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டே பண்ணது மாதிரி இருக்கும். ஒரு 1 ஹவர் ஸ்டே பண்ண மாதிரி இருக்கும். அங்கேயே கியோஸ்கி, பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. அதை முடிச்சுட்டு நம்ம இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு ஸ்டார் போன்ற ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம நடக்க போகிறோம். இந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இது ஒரு 1.8 கிலோமீட்டருக்கு வந்து இந்த அமைப்பு வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டார் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த அமைப்பு வழியாக நம்ம நடந்து தான் வந்து சாமியை தரிசனம் பண்ண முடியும். இதுக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி, அது மட்டும் இல்லாமல் வெயில் எவ்வளோ தான் அடித்தாலும் உள்ளே வந்து வெயிலே வராத மாதிரி ஓடுனால வந்து இந்த கூரையெல்லாம் அமைச்சு வச்சுருப்பாங்க. உள்ளேயும் நல்லா வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம நடந்து போகக்கூடிய வழியில் எப்படியும் ஒரு 500 மீட்டருக்கு உள்ளாடியே வந்து ஒரு கியோஸ்கி இருக்கும், ரெஸ்ட் ரூமும் இருக்கும். இங்கே பார்க்கும்போதே தெரியும். 2 பக்கமுமே வந்து பார்க்கு, அது இல்லாமல் இந்த நீரூற்று மாதிரி சூப்பராக அமைச்சு வச்சுருப்பாங்க. அது காடு மாதிரி செட்டப்பு எல்லாமே வந்து நம்மளே வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம நடந்துக்கு போதை வந்து நமக்கு தெரியாத மாதிரி நம்மளை வந்து பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா வந்து, இந்த கட்டடக்கலை பார்த்திங்கன்னா நல்ல வைப்ரேஷனாக வந்து ஸ்டார் வந்து உள்ளே இழுக்கதாட்டும், இது வழியாக நம்ம நடந்து போகும்போது வந்து நமக்கு ஒரு குட் வைப்ரேஷனும், நமக்கு ஒரு மனசு வந்து லேசாக இருக்கும். கடவுளை சரிசதுக்கு முன்னாடி நம்ம இருக்கக்கூடிய கவலை எல்லாமே வந்து போகுது மாதிரி தான் இது கட்டமைப்பு வச்சுருக்காங்க. ஆகஸ்ட் டு மார்ச் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு சிறந்த டைம். வயசானவங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ணது மாதிரி வீல் சேர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவுமே வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்கே உள்ளே வந்து கூலாக இருக்கும். அது இல்லாமல் வந்து சுற்றி காற்றோட்டமாகவும் வெயில் இறங்காத மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு புது விதமான அனுபவமாக இருக்கும் மக்களே. நீங்கள் வந்து இந்த கோவிலை வந்து நேரடியாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு நமக்கு தெரியும். சரி, நம்ம இந்த கோவிலோட வரலாறையும் சிறப்பையும் பற்றி பார்க்கலாம். ஸ்ரீ லட்சுமி நாராயணி அம்பாள் பார்த்தீங்கன்னா வந்து 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுயம்புவாக அவதரித்த கோவில் தான் இது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அமைப்பாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமாட்டு 2000 பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பெரிய கோவிலாக கட்டுறதாட்டு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2007 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரம்மாண்டமான கோவிலை கட்டி முடிக்கிறாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா
1500 கிலோ வந்து தங்கத்தால வந்து அமைச்சிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க தகடுகளால திருப்பதியில வந்து இந்த கட்டமைச்சிருப்பாங்கல்ல, அந்த பொற்கொல்லர்கள வச்சு தான் இந்த கோவிலையும் டிசைன் பண்ணி வந்து கட்டியிருக்காங்க. இப்ப இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, ஆன்மீக தலைவர் ஸ்ரீ சக்தியம்மா, அம்மா நாராயணி என்று அழைப்பவரால வந்து நிர்வகிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த கோவில பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் மனசார மட்டும் இல்லாம வயிறாலயும் நிறைஞ்சு போகுற மாரி வந்து அன்னதானம் கூட வச்சிருக்காங்க. இங்கேயும் வந்து திருப்பதி மாரியே வெல் ஆர்கனைஸ்டாட்டு நடத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு நீங்க வரும்போது வெளிய வந்து ஷாப் வச்சிருப்பாங்க. அங்க வந்து அன்னதானத்துக்காக அரிசி நீங்க டொனேஷன் பண்ணலாம். மறக்காம நீங்க அதுல நீங்க கலந்துக்கங்க. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்களால இந்த கோவில கட்டிட்டு, அதுக்கு மேல தான் தங்கத் தகடுகளால மனிதனின் கைகளால் செய்யப்பட்ட ஒரு ஹேண்ட்மேடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி செஞ்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு அடுக்குமே வந்து தங்க தகடுகளால் செய்யப்பட்ட அடுக்கு தான் மக்களே. இந்த கோவில் உட்புறம், வெளிப்புறம் மற்றும் அர்த்த மண்டபம் ஆகியவை தங்கத்தால செஞ்சிருக்கிறதுனால, இதோட செலவு பார்த்தீங்கன்னா 600 கோடிக்கும் மேல செலவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இத சுத்தி வந்து தண்ணி ஒரு 6 அடிக்கு தேங்குறது மாரி வச்சிருக்காங்க. அதாவது குளத்துக்குள்ள இருக்கிறது மாரி வச்சிருப்பாங்க. நம்ம வந்து அதுக்கு ஒரு பாலம் போட்டிருப்பாங்க. அதுல போய் நம்ம சாமிய தரிசனம் பண்ணிக்கலாம். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணி அம்மாக்காக வந்து பார்த்து கட்டப்பட்ட தங்கத்தால் ஆன ஒரு முதல் கோவில் தான் மக்களே இந்த கோவில். இன்னும் பல சிறப்புகள் நிறைஞ்சிருக்கு இந்த கோவில்ல. நீங்க வந்து லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் இந்த பிரம்மாண்டத்த உங்களால பார்க்க முடியும். ஏன்னா அமிர்தசரஸ்ல உள்ள பொற்கோவில் பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் போய் நம்மளால பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆனா இந்த கோவிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல வைபா இருக்கும். முகப்புல பார்த்தீங்கன்னா, ஒரு 6 அடிக்கு ஒரு பிரம்மாண்டமான விநாயகர வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி ஒரு காமதேனு ஒண்ணு வச்சிருப்பாங்க. இந்த மாரி இதெல்லாம் நம்ம இந்த கோவில்ல மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த கோவிலுக்கு நீங்க வந்து ஒரு ஈவினிங் மேல வந்து சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா, இன்னும் சிறப்பாவே இருக்கும். ஏன்னா வந்து நைட்டு வந்து இந்த லைட் வெளிச்சத்துல அந்த கோவில் வந்து ஜொலிக்கும் பாருங்க. தங்கம்லாம் ரொம்பவே அருமையா இருக்கும் மக்களே. அதெல்லாம் நீங்க ஒரு தடவ வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கோவிலோட ஓப்பன் டைமிங் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலை 4 மணி முதல் நைட்டு பார்த்தீங்கன்னா 8 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவில வந்து 365 நாளுமே காலையில 8 மணி முதல் 8 மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்யறதுக்கு வேண்டி எப்பவுமே ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போதைக்கு சிறப்பு தரிசனம் பார்த்தீங்கன்னா, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைல ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. அதனோட டீட்டெயில் வேணா நான் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து சொல்றேன். இன்னும் பல சிறப்புகள் நிறைந்த இந்த சக்தி வாய்ந்த ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணி அம்மன் கோவிலுக்கு உங்க குடும்பத்தோட வாங்க. அம்மாவோட அருள பெறுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வரக்கூடிய வழியிலேயே தான் வேலூர் கோட்டையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜலகண்டீஸ்வரர் ஆலயமும் இருக்கு. அங்கேயும் நீங்க சாமி தரிசனம் பண்ணலாம். ஏன்னா ஜலகண்டீஸ்வரர் ஆலயம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் பழமையான ஒரு சிற்ப வேலைப்பாடுகளோட ஒரு நிறைந்த ஒரு கோவில் தான் மக்களே. இந்த கோவிலோட வீடியோவ நான் நெக்ஸ்ட் போடுறேன். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் பாய் மக்களே.